ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி சாதம் பார்க்கலாம். குக்கரில் தான் வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக நெய். நம்ம வந்து நெய் வந்துட்டு இங்கே கொண்டு வருவாங்க, வீட்டுக்கே கொண்டு வருவாங்க. அவங்கள்ட்ட நம்ம வாங்கி வச்சுக்குவோம். மொத்தமாக கொண்டாந்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் காஞ்சானா பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம், ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு நல்லா வெடிக்க விடட்டும். வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் தான் போடணும். தக்காளி தான் நிறையா சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் மட்டும், ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு, தக்காளி நல்லா நறுக்கி மிக்சியில் நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா அடிச்சுட்டு அப்படி தான் சேர்ப்பேன் நான் எப்போயுமே. அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து வதங்கிடும், பட் நம்ம வந்துட்டு இப்படி அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மிக்சியில் போட்டு நல்லா அடைச்சிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி நம்ம அடித்து வச்சதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கிட்டு, அப்புறம் வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, புதினா, கொத்தமல்லி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அரைச்சிருவேன். சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. என் பசங்க சாப்பிட்றதுக்காக, அது வந்து சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக அரைச்சி மொத்தமாக நான் போட்டுருவேன். எப்போயுமே அரைச்சி போட்டுருவேன்னும் போது அவங்க சாப்பிட்ருவாங்க அது அரைச்சனால. அப்புறம் பிரியாணி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா உரைக்கும், சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக பிரியாணி பொடி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு, அதையும் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் தண்ணி உலக்கில் தான் காப்படி போட போகிறேன். காப்படி தண்ணிக்கு, காப்படி அரிசிக்கு காப்படி இதில் வந்து ரெண்டு கதை ஊற்றுவேன். அரைப்படி அளவுக்கு தண்ணி ஒரு கப் ஊற்றிட்டேன். இப்போது ஒரு ஊற்றிட்டேன். அதே அந்த அரிசி அளக்கிறதுலேயே நான் வந்துட்டு அளந்து தண்ணி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு, ஏன்னா நம்ம வந்து காப்படி தான் போட போகிறோம். அதுக்காக வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டினதுக்கப்புறம் குக்கரை போட்டு நம்ம மூடிடலாம். விசில் போட்டுட்டு 2 விசில் மட்டும்தான், முடிஞ்சிடும். வந்து நம்ம ஹைலே விசில் அடித்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடணும். தம்லேயே கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கிண்டி சேவ் பண்ண வேண்டியதான். தயிர் வெங்காயம் பார்ப்போமா? பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தயிர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.